ஹே கைஸ், ஒருத்தருடைய நேம் வந்து ஐஃபோன் அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுடைய நேம் ரீநேம் பண்றீங்களா? இல்ல உங்க நேம் என்ன? மேபி லெட் மீ ரீநேம். ஹலோ கைஸ், ஐம் ஆடியபிள்? Yes, Dinesh. ஹை. ஸோ ஐஃபோன் நேம் இருக்குல்ல ஒருத்தர், அவங்க ரீநேம் பண்ணுங்க. இல்ல உங்க நேம் சொல்லுங்க, நான் ரீநேம் பண்றேன். Yes, sir. போட்டுருக்காங்க chatல. ஓகே. I don't know. That is somebody else. ஐ திங்க் வேற ஒருத்தர் அது. Let's see. Dhanalakshmi, everyone join. Can we start? Sir, எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க சார். ஓகே. Okay. Guys, can you able to see my screen? Yes. Yes, I can. Okay. See, நம்ம நேத்து ஃபர்ஸ்ட் டெமோ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டெமோல நம்ம என்ன பார்த்தோம்னா, லைக் we discussed with respect to what is data center, why do we need to go for cloud computing na என்ன, ஒரு ஐடி கம்பெனி ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணனா என்ன கைண்ட் ஆஃப் ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற பேசிக்ஸ் ஃபண்டமெண்டலா பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் டே செஷன். ஸோ டே 2. ஸோ அகைன் கிளவுட்னா என்ன நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் நேத்து. கிளவுட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ கான்செப்ட், ஆர் மேபி ஐ கேன் சே கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னது? ஸோ இட் இஸ் a concept where you will get many services, right? So you will get many services. It will provide you the services, and using that services, what we can do, we can perform our day-to-day task. அதுதான் cloud provider பண்ற வேலை இல்ல. There are different cloud providers are available in the market, right? So AWS ன்றது ஒரு cloud provider. Amazon ன்றவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. Again, if you take Microsoft MS, right, they are providing one cloud provider called Azure, which is provided by Microsoft organization. Again, if you take Google, they are providing GCP, Google Cloud. அப்ப இது மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்கு, டிஃபரெண்ட் கிளவுட் ப்ரொவைடர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, நீங்க உங்க கம்பெனி பக்கத்துல யூ நோ நீட் டு வரி அபவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரைட்? நீங்க சர்வரை வெண்டார் கிட்ட பேசி வாங்க வேண்டாம், அதுக்கு நீங்க இடத்தையும் கொடுக்க தேவையில்லை. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஆப்ரேஷனல் காஸ்ட், செக்யூரிட்டி, இதை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. அந்த எல்லா விஷயத்தையும் நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். எப்படி ப்ரொவைட் பண்றோம்? சர்வீஸா ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்றவங்க தான் யாரு? இந்த கிளவுட் ப்ரொவைடர். ஸோ அப்போ அந்த கிளவுட் ப்ரொவைடர் தி ஆர் கிவிங் எ விர்ச்சுவல் சர்வர், நாட் எ பிசிக்கல் சர்வர். அவங்களுக்கு விர்ச்சுவல் சர்வர் இருக்கு, பட் வாட் they are giving the virtual server to us. அந்த விர்ச்சுவல் சர்வரை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம், நம்ம அப்ளிகேஷனை டிப்ளாய்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல வேற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாஸ்க், ஒரு மெமரியை வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஸ்டோரேஜ் வேணும், நெட்வொர்க்கிங் வேணும், எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த கிளவுட் ப்ரொவைடர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். பேப்பர் யூசேஜ், நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு பயன்படுத்திக்கிறோம். நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டருக்கு நம்ம பாய் சொல்லிடுறோம். ஸோ அதான் கிளவுட் ப்ரொவைடருடைய முக்கியமான வேலை. ஸோ இதை நம்ம பார்த்ததுல பிசிக்கல் சர்வர் இந்த கிளவுட் ப்ரொவைடர் கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசிக்கல் சர்வர்ஸ். இப்ப ஆஸ்க் மீ, ரைட், அப்ப கிளவுட்ல வந்து பிசிக்கல் சர்வர் கிடையாதா? அப்படிலாம் கிடையாது. See, AWS இப்ப எடுத்துட்டீங்கன்னா, which is managed by Amazon, right? Amazon Web Service. இந்த Amazon Web Service நம்மளுக்கு என்ன பண்றாங்க? They are giving the virtual server. எதுக்காக? Say for an example, I want to host my application, right? I want to deploy my application.
If you want to deploy my application, I need a server. But in the time, என் கம்பெனி பக்கத்துல நான் பிசிக்கல் சர்வரை ஏற்படுத்த வேண்டாம். AWS என்ன பண்றாங்க? They are giving a virtual server. அப்ப AWS அவங்களுக்கும் பிசிக்கல் சர்வர் இருக்கும். பிசிக்கல் சர்வர் இல்லாம எப்படி virtual server ஏற்படுத்துறது? அப்ப they have their own physical server. They have their group of servers, right? They have their own group of servers. அத நம்ம என்ன சொல்றோம்? We can call it as data center. Group of server அத நம்ம என்ன சொல்றோம்? We basically call it as a data center. அப்ப AWS என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வேர்ல்டுல டிஃபரெண்ட் ரீஜியன்ல டிஃபரெண்ட் பிளேஸ்ல அவங்களுடைய சர்வர்ஸ வச்சிருக்காங்க. They have their own data centers. எங்க இருக்கு யாருக்கும் தெரியாது. பட் இட் இஸ் அவைலபிள். யூகேல இருக்கு, யூஎஸ்ஏல இருக்கு, மும்பைல இருக்கு. இந்த மாதிரி டிஃபரெண்ட் பிளேசஸ்ல என்ன பண்ணிருக்காங்க? They have their physical server. அந்த பிசிக்கல் சர்வர் மூலயமா தான் நம்ம இன்டர்நெட் வழியா நெட் வழியா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? விர்ச்சுவல் சர்வரை வாங்கிக்கிறோம். அதை பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி we are paying also, right? சரி, இப்போ இந்த கிளவுட் மாடல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கிளவுட் மாடல்ஸ், ரெண்டு வகையான கிளவுட் மாடல் இருக்கு. கிளவுட் ப்ரொவைடர் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு மாடலை ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு மாடலுக்கு பேரு which is called சர்வீஸ் மாடல். சர்வீஸ் மாடல், கிளவுட் சர்வீஸ் மாடல். ரெண்டாவது விஷயம் which is nothing but a deployment model. Deployment model. So cloud service model, cloud deployment model. ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளவுட்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளவுட்ன்றது இட்ஸ் a place where we have a physical data center. From there we are purchasing a virtual server by paying some amount. Very simple. நீங்க மெயின்டெனன்ஸ் பத்தியோ இல்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோ இல்ல செக்யூரிட்டியோ ஸ்கேலபிலிட்டியோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சே ஃபார் an example, I am going to start one small IT company. நான் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போறேன். அப்போ அந்த சாஃப்ட்வேரை ஒரு 100 யூசர் பயன்படுத்துறான்னு வச்சுப்போம். அந்த 100 யூசர் பயன்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த அப்ளிகேஷன் somewhere I have to deploy, right? பட் எங்கிட்ட பட்ஜெட் இல்லை, I don't have clothes, right? எங்கிட்ட மணி இல்லை, எங்கிட்ட கம்மியா தான் காசு இருக்கு. அப்ப என்னால லோக்கல் டேட்டா சென்டரை ஏற்படுத்த முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? We can go for AWS, where we can buy the virtual server. And using that virtual server, we can deploy our application. So far clear? Yes, Dinesh. Yes, sir. Okay. So in the cloud model, ரெண்டு வகையான மாடல் இருக்கு. ஒன்னு cloud service model, cloud deployment model. Again, இந்த cloud service model மூணா கிளாஸிஃபை பண்றாங்க. சில பேர் இதை என்னன்னு சொல்லுவாங்க, cloud computing ஓட டைப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ 3 வகையான சர்வீஸை கிளவுட் ப்ரொவைட் பண்ணுது. பொதுவா இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளவுட் 3 கேட்டகரியா ஸ்பிளிட் பண்ணுது. இந்த மாதிரி சர்வீஸை மக்களுக்கு கொடுக்குறாங்க. என்னென்ன சர்வீஸ்? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு பேரு IaaS. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ் மாடல். இது ஃபர்ஸ்ட் சர்வீஸ். செகண்ட் சர்வீஸ்க்கு பேரு PaaS. அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ். தேர்ட் மாடலுக்கு பேரு SaaS, which is nothing but software as a service. இந்த மாதிரி AWS இல்ல Azure இல்ல Google Cloud இவங்க என்ன பண்றாங்க? 3 வகையான சர்வீஸை கஸ்டமருக்கு தராங்க. மேஜரா 3ஆ கிளாசிஃபை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ், தேர்ட் ஒன் இஸ் சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ். அதே மாதிரி நீங்க உங்க அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்றதுக்கு 3 வகையான 4 வகையான மாடலையும் தராங்க. முதல் மாடல் which is nothing but a public cloud. Second deployment strategy, private cloud. Third one, hybrid cloud. Fourth one, community cloud. இது என்ன one by one will discuss. பட் நம்மளுக்கு தேவையான முக்கியமான 2 மாடலை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தோம். பப்ளிக் கிளவுட்னா என்ன, பிரைவேட் கிளவுட்னா என்ன? My first discussion today, what is public cloud and what is private cloud? இதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். So cloud na enna theriyum. Cloud is the place where you can buy the virtual server. Using that you can host your application, right? So public cloud na enna, private cloud na enna? See guys, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், ஒரு ஐடி கம்பெனி ஒரு 10 years 15 years பேக்லாம் கிளவுட்னு ஒரு வேர்டே இல்லை. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஓன் டேட்டா சென்டர் அவங்க வச்சிருந்தாங்க.
அதுக்கு எக்கச்சக்கமான மணியை ஸ்பெண்ட் பண்ணாங்க. They made the group of server. Say for an example, IBM மாதிரி கம்பெனிலாம் என்ன பண்ணாங்க, IBM act as the vendor. IBM என்ன பண்ணுவாங்க, நீங்க IBM கிட்ட போய் ஒரு கான்ட்ராக்ட் பண்ண, இது மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன், என்னுடைய கம்பெனில இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ண போறோம், இது ஒரு 10,000 யூசர் வருவாங்க, என்னுடைய அப்ளிகேஷனை நான் டிப்ளாய் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க IBM கிட்ட கேட்டா IBM என்ன சொல்லுவாங்க, நான் என்ன பண்றேன், உன்னுடைய ஏரியாவுக்கு பக்கத்துல இல்ல ஒரு லேண்ட்ல ஐ வில் மேக் ஒன் டேட்டா சென்டர். They will provide you group of servers. இந்த இன்ஸ்டாலேஷன் எல்லா விஷயத்தையும் யார் பார்த்துப்பாங்க, இந்த IBM பார்த்துக்கும், ரைட்? சப்போ இந்த டேட்டா சென்டர் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறுவனம், அதுக்கு we have to pay a lot of amount, right? மேபி விஷயம் என்னன்னா ஐடி கம்பெனி இனிஷியல் டேஸ்ல இதுதான் போனாங்க, இதை பயன்படுத்தி அவங்க டேட்டால எதுல ஸ்டோர் பண்ணி இருந்தாங்க, இந்த லோக்கல் டேட்டா சென்டர், லோக்கல் சர்வர்ல. திஸ் இஸ் நத்திங் பட் a பிரைவேட் கிளவுட் மாதிரி. இதுதான் உங்களுடைய பிரைவேட் கிளவுட். அப்போ அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். பிரைவேட் கிளவுட்ல என்ன அர்த்தம், அவங்களுடைய லோக்கல் டேட்டா சென்டர் லோக்கல் நெட்வொர்க்ல போகும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த கம்பெனில ஒரு 300 பேர் வேலை செய்யறான்னு வச்சுப்போம், அந்த 300 பேர் மட்டும்தான் அந்த இருக்கிற டேட்டாவையோ இல்ல அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த கம்பெனி விட்டு அவுட் சைட் த பீப்புள் யாருமே என்ன பண்ண முடியாது, அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியாது, அந்த டேட்டாவை யாரும் பயன்படுத்த முடியாது. அதுதான் பிரைவேட் கிளவுட். பிரைவேட்டா ஒன்லி டு தட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். யாரு மட்டும் தான் அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த முடியும், அந்த ஆர்கனைசேஷன் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஒன்லி பட்டனிங் டு தட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். தட்ஸ் நத்திங் பட் எ பிரைவேட் கிளவுட். மேபி இன்னும் சில பேர் பயன்படுத்தணும்னா கூட மேபி த்ரூ த VPN மூலமா தான் அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும் செக்யூர்டு வேல. சே ஃபார் an எக்ஸாம்பிள், உங்க அப்ளிகேஷன் டேட்டா சென்டர் வந்து USA இருக்கு, இந்தியால ஒருத்தர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, என்ன மூலமா கனெக்ட் பண்ண முடியும், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். VPN அர்த்தம் விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், அந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும், செக்யூர்டு வேல ஆக்சஸ் பண்ண முடியும், ரைட்? அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், we basically call it as private cloud. இனிஷியல் டைம்ல எல்லா ஐடி கம்பெனியும் அவங்களுடைய டேட்டா சென்டர் பக்கத்துல வச்சிருந்தாங்க, இல்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சிருந்தாங்க. அந்த பர்டிகுலர் கம்பெனி மட்டும்தான் அங்க இருக்கிற டேட்டாவையோ அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், we basically call it as private cloud. Am I clear what is private cloud? Yes, Dinesh. பட் அகைன் பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியும். பிரைவேட் கிளவுடால என்ன பிரச்சனை, நேற்று ஒரு 5 ப்ராப்ளம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது, ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம், ரைட்? ஆட்டோ ஸ்கேலிங் இஸ் நாட் பாசிபிள். எப்போ லோட் இன்க்ரீஸ் ஆகும், எப்போ லோட் டிக்ரீஸ் ஆகும் தெரியாது, எப்போ டிராபிக் அதிகமாகும் டிராபிக் கம்மியாகும் தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம் உங்க டேட்டா சென்டர்ல இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சொன்னேன். ரெண்டாவது செக்யூரிட்டி த்ரெட்டனிங். மேபி உங்க டேட்டா உங்க லோக்கல்ல இருக்கிறதால யாரோ ஒருத்தர் ஹேக் பண்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சில கம்பெனி நினைச்சாங்க, நம்பினாங்க. சோ அப்ப இதுவும் செகண்ட் மேஜர் ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் லோக்கல் டேட்டா சென்டர். தேர்ட் ப்ராப்ளம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொன்னேன். இனிஷியலா நீங்க செலவு பண்ற காசு இந்த டேட்டா சென்டரை ஏற்படுத்துறதுக்காக அது அதிகமான வேலை, அப்போ அந்த காசு உங்களால பண்ண முடியல. So that's the another problem. And we have to provide the proper electricity, cooling system, wiring connection, everything, right? Maintenance engineer. ஒரு கம்பெனில ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில 50 எம்ப்ளாயி இருக்காங்க, ஆனா மெயின்டெனன்ஸ்க்கு மட்டுமே ஒரு 15 ல இருந்து 20 பேரை போட வேண்டியதா இருக்கு. அப்போ ஆபரேஷனல் காஸ்ட் என்ன ஆகும், கண்டிப்பா அதிகமாகும். அடுத்த முக்கியமான பிரச்சனை, ஒருவேளை லோட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கூட என்னால உடனடியா டேட்டா சென்டர் நிறுவ முடியாது, சர்வர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஐ ஹவ் டு வெயிட் 6 months to 1 year, ரைட்? இப்ப இந்த மாதிரி சில பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதனால கம்பெனி எல்லாம் என்ன பண்ணாங்க, பிரைவேட் கிளவுட்ல இருந்து எதை நோக்கி நகர்ந்தாங்க, பப்ளிக் கிளவுட் நோக்கி நகர்ந்தாங்க. அப்ப பப்ளிக் கிளவுட் யாரு, AWS பப்ளிக் கிளவுட், Azure இட்ஸ் a பப்ளிக் கிளவுட், GCP இட்ஸ் a பப்ளிக் கிளவுட். இது மாதிரி எக்கச்சக்கமான கிளவுட் ப்ரொவைடர். ஏன் AWS ரொம்ப முக்கியத்துவம், the reason because இங்க மார்க்கெட் ஷேர் யாருக்கு அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா AWSக்கு அதிகமா இருக்கு. சே அரௌண்ட் 30% மேல மார்க்கெட் ஷேர் AWS கிட்ட இருக்கு, 20% மேல மார்க்கெட் ஷேர் Azure கிட்ட இருக்கு, 10% மேல மார்க்கெட் ஷேர் அகைன் GCP கிட்ட இருக்கு. அப்ப அதிகமான கம்பெனி அதிகமான மார்க்கெட் ஷேர் இருந்தா மட்டும் தான் மார்க்கெட்ல இருக்க முடியும். அப்ப யார் அதிகமான மார்க்கெட், இவங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தவங்க, அதுக்கப்புறம் வந்தவங்க தான் Azure, அதுக்கப்புறம் வந்தவங்க தான் GCP. அப்ப மார்க்கெட் ஷேர் அதிகமா AWS கிட்ட இருக்கிறதால எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த லோக்கல் பிசிக்கல் டேட்டா சென்டரை விட்டு AWSக்கு மூவ் ஆனாங்க. So Amazon Web Service has more market share. Remember, AWS is one of the public cloud. Public cloudனா என்ன, உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கு, AWSல ஒரு அக்கௌண்ட் இருக்கு, யார் வேணா பயன்படுத்த முடியும், நீங்க பயன்படுத்தலாம், நான் பயன்படுத்தலாம்,
இல்ல அடுத்து அந்த ஏரியால பயன்படுத்தலாம். யாரு வேணா என்ன பண்ண முடியும் AWSல ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனும் அக்கௌண்ட் இருந்தா ஈஸியா பயன்படுத்த முடியல. அதனாலதான் AWS நம்ம என்னன்னு சொல்றோம், AWS, Azure, Google என்ன சொல்றோம், we can call it as public cloud. அதுவே நான் லோக்கல் டேட்டா சென்டர் போயிட்டு என்னுடைய பீப்புள் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். என்னுடைய டேட்டா சென்டர் வெளியே இருக்கிறவங்க பயன்படுத்த முடியுமா? நோ, ரைட், நோ ஒன் கேன் யூஸ் இட். அப்ப அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், we basically call it as private cloud. Am I clear so far? நான் எஸ் தினேஷ், அப்ப அந்த பப்ளிக்ல வந்து செக்யூரிட்டி இருக்குமா அப்போ? சோ AWSல ஆக்சுவலி எஸ் கரெக்ட். பப்ளிக் கிளவுட்ன்றதால யாரு வேணா அந்த ரிசோர்சஸ் பயன்படுத்த முடியும். கண்டிப்பா செக்யூரிட்டி த்ரெட்டனிங் இருக்கும். பட் அகைன் தேர் ஆர் மெனி கான்செப்ட்ஸ் இஸ் அவைலபிள் AWS. AWSல நிறைய சர்வீசஸ் இருக்கு. அந்த சர்வீசஸை பயன்படுத்துறது மூலமா கிட்டத்தட்ட 100% மேலேயும் நம்மளால செக்யூரிட்டியை கொண்டு வர முடியும். AWS we have a different services like VPC, virtual private cloud, IAM, identity and access management. இது மாதிரி சில சர்வீசஸ் நம்ம கொஞ்சம் அதிகமான மணி பேமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு we will get the dedicated host. நம்மளுக்கு ஒரு physical server allocate பண்ணிடுவாங்க. ஓகே. It again இது கிளாஸ் போக போக you will get to know that, but as of now you just think like a private cloud it is more secured than public cloud ன்ற மாதிரி இப்ப வெச்சுக்கலாம். But that's not a true. Oh, okay. But one of the important thing you have to remember, public cloud kum private cloud ku enna vyathyasam? Private cloud endradhu kind of on premises, local data center, right? On premises unga server neenga vechirukkinga, அந்த கம்பெனி ஏற்படுத்துறது, அந்த கம்பெனி மட்டும் தான் பயன்படுத்த முடியும். வெளிய இருக்கிற people அங்க இருக்கிற டேட்டாவையோ இல்ல அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியாது. அது பிரைவேட் cloud. பட் வரச பப்ளிக் cloudன்றது AWS ல யார் அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் போதும், நெட் கனெக்ஷன் இருந்தா போதும், யார் வேணா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம், என்ன சர்வீசஸ் வேணா வாங்கலாம் இல்ல, அது we can call it as public cloud. Okay, guys. Guys, so far clear? Public versus private cloud. Yes. மத்தவங்க voice silent. புரியலனா கேளுங்க. டெக்னிக்கல் வேர்ட் எல்லாம் இருந்தா புரியலனா கேளுங்க. Clear. Okay. ரைட். சரி. இப்ப பப்ளிக் கிளவுட்னா என்ன தெரியும், பிரைவேட் கிளவுட்னா என்ன தெரியும். தேர்ட் வகையான கிளவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைபிரிட் கிளவுட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைபிரிட் கிளவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைபிரிட் கிளவுட்ன்றது காம்பினேஷன் ஆஃப் யுவர் பப்ளிக் பிளஸ் பிரைவேட் சொல்லிடலாம். பப்ளிக்கும் பிரைவேட்டும் சேர்ந்தது. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. நான் என்ன நினைக்கிறேன், என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் நான் என்ன பண்றேன், ஐ எம் ஹோஸ்டிங் ஆன் மை லோக்கல் டேட்டா சென்டர்ல. என்கிட்ட லோக்கல் டேட்டா சென்டர் இருக்கு. அந்த லோக்கல் டேட்டா சென்டர் என்னோட அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். சரி, இந்த லோக்கல் டேட்டா சென்டர்ல இருந்து ஒரு கட்டத்துக்கு நான் நினைக்கிறேன் ரொம்ப காஸ்ட் அதிகமா போகுது அப்படின்னு நினைக்கிறேன். உடனே என்ன பண்றேன், டீம் கிட்ட ஒரு மீட்டிங் போடுறேன். கடைசியில் நான் என்ன ஃபைனலைஸ் பண்றேன்னா, என்னால இவ்வளவு செலவு பண்ண முடியாது. லோக்கல் டேட்டா சென்டர் எலக்ட்ரிசிட்டி தரணும், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எவ்ரிதிங் நான் எக்கச்சக்கமா செலவு பண்றேன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்றேன், ஒரு கட்டத்துல மைக்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். எங்க மைக்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன், லோக்கல் டேட்டா சென்டர்ல இருக்க எல்லா டேட்டா அப்ளிகேஷன் எல்லாமே நான் கிளவுடுக்கு மாத்திக்கலாம். அது மூலமா என்னுடைய காசை வந்து கம்மி பண்ணலாம், எக்ஸ்பென்ஸ் கம்மி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும், ஐ நீட் டு மூவ் ஃப்ரம் லோக்கல் டேட்டா சென்டர் டு கிளவுட். பட் ஒரு கட்டத்துக்கு மேல என் கம்பெனி என்ன சொல்றாங்க, என்ன டிசைட் பண்ணுறா, CEO என்ன டிசைட் பண்றான்னா, யூ கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம வந்து கிளவுட்ல இருந்து லோக்கல் டேட்டா சென்டர்ல இருந்து கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ண வேண்டாம், அது கரெக்டா இருக்காது. நம்மளுக்குன்னு சில சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணலாம், we can keep it inside the local data center itself. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம லோக்கல் டேட்டா சென்டர் ஆன் ப்ரைமிசஸ் சர்வர் இருக்குல்ல, ஆன் ப்ரைமிசஸ் சர்வர், அந்த ஆன் ப்ரைமிசஸ் சர்வர்லயே நான் என்ன பண்றேன், டேட்டா வச்சிருக்கேன். எதெல்லாம் வெளியே போனாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, மேபி லோ சென்சிட்டிவ் டேட்டா, அந்த மாதிரி டேட்டாவை மட்டும் நான் என்ன பண்றேன், ஐ கேன் ஸ்டோர் இட் இன் கிளவுட் அப்படின்னு முடிவு பண்றேன். அப்ப அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு அர்த்தம், they are using டேட்டா சென்டரும் பயன்படுத்துறாங்க, AWS கிளவுடையும் பயன்படுத்துறாங்க. அப்போ which we can call it as hybrid model. ஹைபிரிட் மாடல்ன்றது பப்ளிக் கிளவுடையும் பயன்படுத்துவாங்க, பிரைவேட் கிளவுடையும் பயன்படுத்துவாங்க. Will you able to understand, guys? தினேஷ், அப்ப அந்த காஸ்ட் நம்ம ஆல்ரெடி why we are going to cloud, we should for நம்மளோட ரெவென்யூ ரெடியூஸ் பண்றதா நம்ம போறோமே. அப்போ வந்து ஹைபிரிட் மாடல் கன்சிடர் பண்றதா இருந்தா நம்ம வந்து லோக்கலாவும் ஸ்பெண்ட் பண்றோம், கிளவுடுக்கும் ஸ்பெண்ட் பண்றோம்ல. எஸ், பட் நான் ஒரு 10 சர்வரை பயன்படுத்துறேன். அந்த 10 சர்வருக்கு நான் டெய்லி ஒரு பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம் லோக்கல் டேட்டா சென்டர் மூலமா. நாளைக்கு எனக்கு ஒரு 20 சர்வர் தேவைப்படுது, அகைன் நான் பண்ண ரெடியா இருக்கேன்.
பட் நான் கிளவுடுக்கு போனா 10 சர்வர் இன்னும் எக்ஸ்ட்ரா இங்க நான் ஆன் பிரைமசிஸ் பண்ணாம 10 சர்வர் இங்க வாங்கினா இங்க வாங்குற காசை விட அங்க கம்மியா தான் நான் செலவு பண்றேன் அப்படின்ற ஒரு நீட் இருக்கும்போது நான் ஏன் வந்து கிளவுடுக்கு போகக்கூடாது? ஓகே சோ யூ மீன்ஸ் நம்ம வந்து இங்க வந்து ஃபார் an எக்ஸாம்பிள் 10 சர்வர் இருக்கு, நான் ஒரு 10 rupees செலவு பண்றேன்னு வச்சுப்போம் லோக்கல் டேட்டா சென்டர்ல. பட் அதே 10 சர்வருக்கு யூசேஜ் கிளவுட்ல செக் பண்ணும்போது 2 rupees தான் நான் செலவு பண்றேன்னு வச்சுப்போம். அப்போ why should I move from local data center to cloud? ஓகே But I don't want to store the sensitive information inside the cloud. That information I can keep it inside the local data center itself. But whatever the migration that I can do, that I can move it from local data center to cloud. ஓகே Make sense? எஸ் So this is another model, another deployment model, which is called hybrid model. The final model is community model. The final model is community model. What is community model? What is community cloud model? See, suppose now private cloud na enna solunga paakalam. What is private cloud? What is private cloud? ஆன் பிரமிசஸ்ல இருக்குது. Yes, only one organization அவங்களுடைய டேட்டாவையும் அவங்களுடைய அப்ளிகேஷனையும் அந்த கம்பெனில இருக்கிற எம்ப்ளாயி மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், we basically call it as on premises or local data center, which is nothing but private cloud. இப்போ என்னன்னா 3 or 4 கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பர்டிகுலர் வெண்டார் கிட்ட இருந்து சர்வர் வாங்குறாங்க, ஒரு பர்டிகுலர் வெண்டார்ஸ் கிட்ட இருந்து சர்வர்ஸ் வாங்குறாங்க. ஐபிஎம்னு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த 3 or 4 கம்பெனி அந்த பர்டிகுலர் டேட்டா சென்டர்ல டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறாங்க வச்சுப்போம். See, நான் வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே சொல்லல, I'm talking about only 2 or 3 company. Maybe அந்த 2-3 கம்பெனியும் they have the strong merging also. அவங்க 3-4 பேரும் வந்து பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம். அந்த கம்பெனி மட்டும் என்ன பண்றாங்க, ஐபிஎம் கிட்ட இருந்து ஒரு டேட்டா சென்டர் ஏற்படுத்திட்டு அவங்க டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தா that basically we can call it as community model. அப்ப கம்யூனிட்டி மாடல்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆர்கனைசேஷன் இல்ல, ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும், ஒரு டேட்டா சென்டர் இருக்கிற டேட்டாவை ஷேர் பண்ணிக்கணும். மேபி அந்த கம்பெனி பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம், இல்ல அந்த கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கு நடுவில் ஆல்ரெடி டைப் இருக்கலாம், இல்ல அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, they basically get a data from one data center, right? That basically we can call it as a community model. Security பயங்கரமா தான் இருக்கு. But again, it will vary, right? Based on situation, based on what kind of need, என்ன பண்றாங்க எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு. Is that okay, guys? Yes. Yes, okay. See, so far there are 4 model, but இந்த 4 மாடலை நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா ரெண்டு மாடல் தான். ஒன்னு பப்ளிக் கிளவுட், இன்னொன்னு பிரைவேட் கிளவுட். பிரைவேட் கிளவுடுக்கு எக்ஸாம்பிள் லோக்கல் டேட்டா சென்டர், ஆன் ப்ரமைசஸ் சர்வர். பட் பப்ளிக் கிளவுடுக்கு எக்ஸாம்பிள் இந்த கிளவுட் ப்ரொவைடர் ப்ரொவைட் பண்ற AWS இருக்கட்டும், கூகுள் கிளவுடா இருக்கட்டும், இல்ல அஸ்யூரா. நான் அடுத்தது கிளவுட் சர்வீஸ் மாடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கிளவுட் பொதுவா 3 இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்கன்னு நான் சொன்னேன். ஒன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ், அடுத்தது PaaS பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ், தேர்ட் ஒன் SaaS சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். என்ன வித்தியாசம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ், மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் சர்வீஸை பத்தி பார்க்கலாம். இப்ப ஒருவேளை நீங்க AWS கிளவுடுக்கு போறீங்க, நீங்க என்ன கேக்குறீங்க, இங்க பாருங்க எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ் வேணும், கேக்குறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ் என்ன தெரியும், சேவை. அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ். See guys, நம்ம பொதுவா நம்ம கிட்ட ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். சே ஃபார் an example https://www.oraniumtech.com அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்காக நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதிருக்கேன், HTML, CSS, JavaScript எல்லாமே எழுதிட்டு என்னோட அப்ளிகேஷன் ரெடி. இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், டிப்ளாய் பண்ண நினைக்கிறேன், இந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண நினைக்கிறேன், ரைட்? ஸோ இப்போ என்ன விஷயம்னா, இந்த அப்ளிகேஷனை நான் ஹோஸ்ட் பண்ணனா எனக்கு என்னென்ன வேணும்ன்றது அடுத்த கேள்வி இல்ல. என்ன வேணும்? சே ஐ நீட் சம் நெட்வொர்க், ரைட்? I need some storage, right? Storage எல்லாமே அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றது.
எனக்கு ஸ்டோரேஜ் வேணும், எனக்கு சம் ஹார்ட்வேர் செட்டப் வேணும்ல, எனக்கு சம் சாஃப்ட்வேர் வேணும்ல. இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும், I can able to deploy the application. அப்ப சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு ஒரு சர்வர் வேணும், கரெக்டா? I need a virtual server, right? When I have the virtual server or physical server, என் கேஸ்ல நான் கிளவுட் பேசுறதால விர்ச்சுவல் சர்வர்னு பேசுறேன். அப்படி இல்லைன்னா ஐ நீட் a physical server வச்சுக்கோங்க, I need a physical server. இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும், என்னோட அப்ளிகேஷன் நான் ஹோஸ்ட் பண்ண முடியும், ரைட்டா? எனக்குன்னு ஒரு பர்டிகுலர் ரிசோர்சஸ் தேவை, எனக்குன்னு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க அந்த அப்ளிகேஷனை பார்க்கணும். அப்ப எனக்கு அதுக்கு என்ன ரிசோர்சஸ் வேணும், சர்வர் வேணும், விர்ச்சுவல் சர்வர் இல்ல பிசிக்கல் சர்வர் வேணும். இப்போ இந்த விர்ச்சுவல் ஆர் பிசிக்கல் சர்வர் நான் எதிர்பார்க்கிற ஹார்ட்வேர், நான் எதிர்பார்க்கிற சாஃப்ட்வேர், நான் எதிர்பார்க்கிற ஸ்டோரேஜ், நான் எதிர்பார்க்கிற நெட்வொர்க், நான் எதிர்பார்க்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது எல்லாமே நீங்க கவலைப்படாதீங்க, நானே கொடுக்குறேன்னு ஒருத்தன் சொல்றான். அவன் தான் யாரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். AWS என்ன சொல்லுது, நீ விர்ச்சுவலைசேஷனை பத்தி கவலைப்படாத, எங்கிட்ட பிசிக்கல் சர்வர் அங்கங்க நான் வச்சிருக்கேன். யூஎஸ்ஏல இருக்கு, யூகேல இருக்கு, கனடால இருக்கு, யூரோப்ல இருக்கு, சென்னையில இருக்கு, இந்தியால இருக்குன்னு என்ன சொல்றான். எல்லா இடத்துலயுமே எனக்கு என்ன இருக்கு, என்னுடைய பிசிக்கல் சர்வர் இருக்கு. அந்த பிசிக்கல் சர்வர் மூலயமா நான் உனக்கு விர்ச்சுவல் சர்வர் தரேன். உனக்கு என்ன வேணும், எவ்வளவு ஹார்ட்வேர் வேணும், எவ்வளவு சாஃப்ட்வேர் வேணும், என்ன நெட்வொர்க் வேணும், என்ன செக்யூரிட்டி வேணும், எல்லாமே என்ன பண்ணு, டிஃபைன் பண்ணு. அந்த டிஃபைன் பண்ற விஷயத்த நான் உனக்கு கொடுத்துறேன். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். அப்போ அந்த அண்டர்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஒரு அப்ளிகேஷனை நான் டிப்ளாய் பண்றதுக்கு அப்ளிகேஷன் எழுதி வச்சுட்டேன், ஆனா அந்த அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணணுமே, ஏதோ ஒரு ஹார்ட்வேர்ல ரன் பண்ணுமே, சாஃப்ட்வேர் வேணுமே, அந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்லாம் யார் கொடுக்கறதா, AWS ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து. அப்போ சிம்பிளா ஒரு லேப்டாப் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனா நம்ம பிசிக்கல் லேப்டாப் வாங்கல, விர்ச்சுவல் சர்வர் வாங்க போறோம், அவ்வளவுதான் விஷயம். அந்த விஷயத்தை யார் கொடுக்குறாங்கன்னா AWS கொடுக்குறாங்க. அப்ப AWS கொடுக்குற ஒரு சர்வீஸ்க்கு பேரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். Will you able to understand, guys? Yes, thank you. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்னா என்ன அர்த்தம்னா, எங்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஆல்ரெடி ரெடியா இருக்கு, அந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு ஹார்ட்வேர் வேணும், அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும், அதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். அப்ப இது எல்லாமே யார் ப்ரொவைட் பண்றது, சர்வீஸா, AWS சர்வீஸா ப்ரொவைட் பண்ணுது. அந்த சர்வீஸ்க்கு அவங்க வச்ச பேரு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் மாடல் அப்படின்னு சொல்லுங்க. சரி, செகண்ட் சர்வீஸ் என்ன, சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் அண்ட் தென் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்னா என்ன அர்த்தம்னா, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே gmail.com பயன்படுத்துறோம், நம்ம எல்லாமே youtube.com பயன்படுத்துறோம், Facebook பயன்படுத்துறோம். நம்ம யாருக்குமே தெரியாது இந்த அப்ளிகேஷனை எங்க டிப்ளாய் பண்ணிருக்காங்க. We don't know, right? இது AWSல டிப்ளாய் பண்ணிருக்கானா, இல்ல Azureல டிப்ளாய் பண்ணிருக்கானா, இல்ல அவங்களுடைய லோக்கல் டேட்டா சென்டர்ல டிப்ளாய் பண்ணிருக்கானா, கூகுள் கிளவுட்ல டிப்ளாய், யாருக்கு தெரியும்? We don't know, right? இப்போ ஒருவேளை இந்த gmail.com AWS தான் டிப்ளாய் பண்ணிருக்கான்னு வச்சுப்போம். இப்போ as a user, as a customer, நான் அதை எங்க டிப்ளாய் பண்ணிருக்காங்க, அதுக்கு என்ன ஹார்ட்வேர் பயன்படுத்திருக்காங்க, அதுல என்னென்ன சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் கவலைப்படுறேன். டைரக்டா போறேன், இமெயில் அனுப்பணும்னு நினைச்சா இமெயில் அனுப்புறேன், இமெயில் வந்தா பாக்குறேன். அப்போ ஒருவேளை AWS தான் இந்த அப்ளிகேஷன் எல்லாம் கொடுக்குதுன்னு வச்சுப்போம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், we basically call it as software as a service. அப்ப டைரக்டா நம்ம என்ன பண்றோம், we are seeing the software, whatever the operation that you want to do, you can do it, right? உங்க மொபைல்ல நீங்க Flipkart ஆப் யூஸ் பண்றீங்க, கூகுள் ஆப் யூஸ் பண்றீங்க, ஜிமெயில் யூஸ் பண்றீங்க, யாகு யூஸ் பண்றீங்கல்ல, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க. இந்த அப்ளிகேஷன் ஏதோ ஒரு இடத்துல டிப்ளாய் ஆயிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் அது AWS போட்டு டிப்ளாய் ஆயிருக்கலாம். அந்த அப்ளிகேஷன் AWS கொடுத்த அப்ளிகேஷனா இருக்கலாம். அப்போ AWS என்ன பண்ணுது, இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருது. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் உங்க மொபைல்ல போயிட்டு பிளே ஸ்டோர்ல இந்த ஆப் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணா மட்டும் போதும். தட்ஸ் நத்திங் பட் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். அப்ப சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்னா என்ன அர்த்தம், யூ நோ நீட் டு வரி அபவுட் தி ஹார்ட்வேர், யூ நோ நீட் டு வரி அபவுட் தி சாஃப்ட்வேர். அதுக்கு மேல இருக்கிற சாஃப்ட்வேர் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா அந்த அப்ளிகேஷனை யார் கொடுத்துடுறாங்க, AWS ப்ரொவைட் பண்ணுது. அதான் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். Am I clear, guys? Yes, clear. சென்டர்ல ஒரு சர்வீஸ் இருக்கு, அதுதான் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ல நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு ஞாபகம் இருக்கா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ல நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சிச்சு, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க் எல்லாமே கிடைச்சிச்சு. சாஃப்ட்வேர் as a சர்வீசஸ்ல அதே மாதிரி ஹார்ட்வேர் கிடைச்சிருக்கும், சாஃப்ட்வேர் கிடைச்சிருக்கும். இது எல்லாமே யார் மேனேஜ் பண்ணணும், AWS தான் மேனேஜ் பண்ணணும் இல்ல.
அப்ளிகேஷன் யார் தான் மேனேஜ் பண்றது? AWS தான் மேனேஜ் பண்ணுது. நீங்க போயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்துக்கிறீங்க. பட் இன் பிட்வீன்ல கைஸ் ஒரு ஹார்ட்வேர் இருக்கு, ஒரு நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, அதுக்கான சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் கூட இருக்கட்டுமே. அலாங் வித் தட், சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் சம் கேமிங் அப்ளிகேஷன், ஒரு GTA Vice City மாதிரி ஒரு கேம் இருக்குன்னு வச்சுப்போம். GTA Vice City ஒரு கேம் இருக்கு. இந்த GTA Vice City என்ன லாங்குவேஜ் ரன் ஆகுதுன்னு தெரியுமா? சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜாவா லாங்குவேஜ் ரன் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த சாஃப்ட்வேரை நம்ம என்ன பண்ணணும்? ஜாவாவை ஃபர்ஸ்ட் அந்த ஹார்ட்வேர் மேலே இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம பொதுவாக இப்போ ஜாவா கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? JDK இன்ஸ்டால் பண்றோம். பைத்தான் கோட் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? பைத்தான் இன்ஸ்டால் பண்றோம். அதே மாதிரி தான் நம்ம கிட்ட லேப்டாப் மட்டும் இருந்தா பத்தாது. அந்த லேப்டாப் மேல சில சாஃப்ட்வேர் வேணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும்? GTA Vice City ரன் பண்ண முடியும், விளையாட முடியும். இல்ல அப்ப என்ன பண்ணணும்? சில சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ண வேண்டியதா இருக்கும், சில சாஃப்ட்வேரை ஃப்ரீக்வெண்டா அப்டேட் பண்ண வேண்டியதா இருக்கும். சில டைம் ஏதோ செக்யூரிட்டி ப்ராப்ளம் வருது, ஆட்டோமேட்டிக்கா செக்யூரிட்டி பேட்சஸ் ரன் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப இந்த வேலையெல்லாம் யார் பண்றது? இந்த வேலையெல்லாம் நான் தான் பண்ணணும். ஆனா AWS என்ன சொல்லுது? அதுக்கும் நீ கவலைப்படாத, அந்த வேலையை நானே பண்ணித்தரேன். அதுதான் என்ன அர்த்தம்? பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க், இது எல்லாமே. பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ்னா அதுக்கு மேல உங்களுக்கு சில சாஃப்ட்வேர் வேணும்னாலும் சரி, அந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீக்வெண்டா அப்டேட் பண்ணாலும் சரி, சில செக்யூரிட்டி பேட்சஸ் ரன் பண்ணனாலும் சரி, அது எல்லாமே யார் எடுத்துப்பாங்க? கிளவுடே பார்த்துக்கும், AWS பார்த்துக்கும். உனக்கு இதெல்லாம் கூட பண்ணி கொடுத்து, சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து, நீ என் வேலை மட்டும் செய்துக்கடா அப்படின்னு சொன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ். அப்ப இந்த 3 வகையான வித்தியாசமான சர்வீஸை AWS ப்ரொவைட் பண்ணுது. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸோ, இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸோ, இல்ல சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸோ போகலாம். இன்னும் கிளியரா புரியறதுக்காக ஐ வில் ஷோ சம் இமேஜ். சே platform as a service, infrastructure as a service, and software as a service. If you go some images, right, clearly you will understand. In the image பாருங்க. Just look this image. ஒருவேளை ஒரு கம்பெனி வந்து ஆன் ப்ரமைசஸ் வச்சிருக்கான்னு வச்சுப்போம். எல்லாமே யார் தான் மேனேஜ் பண்ணணும்? அந்த கம்பெனியோட CEO, CFO அந்த கம்பெனி தான் மேனேஜ் பண்ணணும். அந்த கம்பெனி தான் நெட்வொர்க்கிங்க பார்த்துக்கணும், அந்த கம்பெனி தான் ஸ்டோரேஜை பார்த்துக்கணும். அவங்க அதுக்கு மேல பிசிக்கல் சர்வர் போடுவாங்க, பிசிக்கல் சர்வர் மேல ஒரு விர்ச்சுவலைசேஷன் ஏற்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மிடில் வேர், ரன் டைம், டேட்டா, அப்ளிகேஷன் எல்லாமே யார் தான் டேக் கேர் பண்ணணும்? அந்த கம்பெனி டேக் கேர் பண்ணணும். AWS கூகுள் கிளவுடோ வந்து பார்க்காது. அந்த கம்பெனி ஹஸ் டு டேக் கேர். Who has to manage? You have to manage. The company has to manage. இதுதான் ஆன் ப்ரமைசஸ் சர்வர், லோக்கல் டேட்டா சென்டர். பட் அங்கிருந்து என்ன ஆகுது? AWSக்கு ஏன் போறாங்க? 3 சர்வீஸை ப்ரொவைட் பண்றன்ற ஒரே காரணத்துக்காக தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ்னா என்ன அர்த்தம்? இந்த நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர், விர்ச்சுவல் சர்வர், இது எல்லாமே யார் கொடுத்துருவாங்க? AWS உங்களுக்கு கொடுத்துரும். Who is managing? ஒருவேளை அஸ்யூரா இருந்தா மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ணிக்கும், AWS இருந்தா அமேசான் மேனேஜ் பண்ணிக்கும், கூகுள் கிளவுடா இருந்தா கூகுள் மேனேஜ் பண்ணிக்கும். நீங்க என்ன பண்ணா மட்டும் போதும், அதுக்கு மேல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், உங்களுக்கு என்ன ரன் டைம் வேணும், உங்களுக்கு எந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றீங்க, இந்த வேலையை மட்டும் நீங்க பார்த்தா போதும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ்ல உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சிரும், வீடு கிடைச்சிரும். அந்த வீட்டுக்குள்ள பொருள் வைக்கிறதும் நீங்க என்னென்ன வேலை பண்ண போறீங்கன்றதை யார் பார்க்க வேண்டியது? நீங்க பார்க்கணும். This is infrastructure as a service. But if you go with the platform as a service, platform as a service, அதே மாதிரி விர்ச்சுவலைசேஷன் வரைக்கும் கிடைச்சிரும். அதுக்கு மேல ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு மேல ரன் டைம். ரன் டைம் அர்த்தம் நடுவுல சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் சொன்னல, சாஃப்ட்வேர் அப்டேட்டா இருக்கட்டும், செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டா இருக்கட்டும், இது எல்லாமே யார் பார்த்துப்பாங்க? AWS மேனேஜ் பண்ணிக்கும். நீ என்ன பண்ணணும்? நான் ஜஸ்ட் என் அப்ளிகேஷனை மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும். எதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும்? அப்ளிகேஷனை மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும். பிளாட்ஃபார்மை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அடுத்த வருஷம் தான் இந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ். இப்ப அடுத்த லாஸ்ட் நீ எதுவுமே பண்ண வேண்டாம். ஒட்டு மொத்தமா நான் யாரையே பாத்துக்கிறதா? AWS பாத்துக்கலாம்னு சொல்லுது. இங்க பாரு, நீ விர்ச்சுவலைசேஷனை பத்தி கவலைப்படாது, நடுவுல இருக்கிற சாஃப்ட்வேர் அப்டேட்டை பத்தியும் கவலைப்படாது, அப்ளிகேஷனையும் எந்திரே டிப்ளாய் பண்ணு. இது எல்லா விஷயத்தையுமே யாரே மேனேஜ் பண்ணிக்குதான்? AWS நானே பாத்துக்கிறேன். நீ ஜஸ்ட் என்ன பண்ண மட்டும் போதும், எந்த அப்ளிகேஷனும் சொல்லு, நான் டிப்ளாய் பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்லு. ஸோ அதுதான் சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஜிமெயில் சர்வரை சொன்னேன். நம்ம ஜிமெயில் சர்வர் நம்மளா ஹோஸ்ட் பண்ணோம்.
நம்ம just DML user ID password இருக்கு login பண்றோம், we are doing right, but all kind of setup who has done? Maybe some cloud provider has done. So that's the difference between infrastructure as a service, platform as a service, Java, software as a service. So far, Yes, sir. Yes, Dinesh. Clear, sir. is remember, இப்பவே எல்லாமே புரிஞ்சிடாது. Just I know all words are technical word. என்னால புரிஞ்சிக்க முடியும். Networking na என்ன, virtualization na என்ன, runtime na என்ன, maybe it will take some time. But as of now, just remember, infrastructure as a service na company, they will give you infrastructure. AWS will provide the infrastructure. Platform as a service na என்னது, உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடைக்குது, பிளஸ் அதனுடைய சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாமே AWS மேனேஜ் பண்ணிக்கும். நீங்க எதுவும் மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ்னா ஃபைனல் ப்ராடக்டே உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ ஒட்டுமொத்த விஷயத்தை யார் தான் மேனேஜ் பண்றது? AWS தான், இல்ல மைக்ரோசாஃப்ட் தான், கூகுள் தான் மேனேஜ் பண்றாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா உங்க அப்ளிகேஷனை போய் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் லெவல் வேலை மட்டும் செய்தா போதுமே தவிர இந்த டிப்ளாய்மெண்ட் இல்ல விர்ச்சுவலைசேஷன் இல்ல சாஃப்ட்வேர் அப்டேட் இந்த 3 விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப லேமன் டேர்ம்ல நான் சொல்லணும்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ். உங்களுக்கு என்ன கிடைக்கும் இங்க கேட்டீங்கன்னா ஹார்ட்வேர் பிளஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ்னா very simple, right? It's a virtualization. You will get the virtualization. Virtual server, you will get it. But if you go with the platform as a service, in the இடத்துல you will get the virtualization. அப்படின்னா virtual server. Virtualization. Along with, you will get what? You will get software update. Software update. அதான் middleware சொல்லுவாங்க. Software update. Last software as a service. Software as a service. So virtualization வரும் plus software update வரும். லாஸ்டா உங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். உங்களுடைய அப்ளிகேஷனும் you can install. சப்போ AWS நீங்க சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸாவும் பயன்படுத்தலாம். பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸுக்கும் சில சர்வீஸ் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸுக்கும் சில சர்வீசஸ் AWS இருக்கு. இங்க பாருங்க, ஒரு 5 years பேக் AWSல மொத்தமே இருந்த சர்வீஸ் கிட்டத்தட்ட ஒரு 25 இருந்து 30 சேவை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, 30 சர்வீசஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப AWSல கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட சர்வீசஸ் இருக்கு. அதனாலதான் குளோபல் லெவல்ல லீடரா இருக்காங்க. ஏன் மார்க்கெட் ஷேர் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா 200க்கு மேற்பட்ட சர்வீசஸ், 200க்கு மேற்பட்ட சர்வீசஸ் AWS ப்ரொவைட் பண்ணுது. ரீசெண்டா AWSல குபர்னெட்டிஸ் டெவாப்ஸ்ல ஒரு டூல், இந்த டூலை கூட சர்வீஸா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி கம்பெனி இருக்கு. அந்த ஐடி கம்பெனி ஒரு டூலை பயன்படுத்திட்டு இருக்கான். அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப AWS என்ன திரும்ப பண்ணும், அந்த சர்வீசஸே ஒரு சர்வீஸா கொடுத்துருவாங்க. AWS குள்ள போயிட்டா ஈஸியா அந்த சர்வீஸை பயன்படுத்திக்கலாம். அப்படிதான் AWS வளர்ந்துட்டு இருக்கு, ரைட்? ஒரு மார்க்கெட் எப்போ இதுவாகும், அப்கிரேட் பண்ணிட்டே போனாதான். இப்போ கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சர்வீசஸ் AWS ஆல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சர்வீசஸ் தான் 3ஆ கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ் அப்படின்னு 3ஆ கிளாஸிஃபை பண்றாங்க. சர்வீஸ்னா என்னங்க? சர்வீஸ்னா என்ன? பொதுவா விர்ச்சுவல் சர்வர் ஒரு சர்வீஸ், விர்ச்சுவல் சர்வீஸ் ஒரு சர்வீஸ், ஸ்டோரேஜ் ஒரு சர்வீஸ், நெட்வொர்க்கிங் ஒரு சர்வீஸ். அப்ப இது மாதிரி நிறைய சர்வீஸ், டேட்டாபேஸ் ஒரு சர்வீஸ். ஒரு ஐடி கம்பெனில ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஒரு MySQL அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்றான்னு வச்சுப்போம். MySQL அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய லோக்கல் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு SQL query எல்லாம் எழுதுவாங்க. இப்ப AWS என்ன சொல்லுது, நீ ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணி கஷ்டப்படுற, நானே என்ன பண்றேன், ப்ரொவைட் பண்றேன் இந்த சர்வீசஸ் கொடுத்துறாங்க. நம்ம விர்ச்சுவல் சர்வரை ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப AWS என்ன பண்ணுது, இது மாதிரி 200க்கு மேற்பட்ட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுது. எந்த அப்ளிகேஷனை எடுத்தாலும் AWS என்ன பண்ணுது, அது ரொம்ப டிமாண்ட் இருக்கா, நான் என்ன பண்றேன், இந்த மார்க்கெட்டை பீட் பண்றதுக்காக they are giving as a service. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் we can pay minimal. பட் எவ்வளவு பேமெண்ட் பண்றோம், பேப்பர் யூசேஜ். அதுதான் பெரிய லாபம். என்ன பயன்படுத்துறோமோ அதுக்காக தான் பேமெண்ட் பண்ணணும். On the fly you will learn everything, but as of now just remember there are 3 services provided by AWS or cloud service model. One is platform, infrastructure and software as a service. Is that okay so far? Yes. Yes, yes. Yes, sir. Clear.
ஓகே சூப்பர். நவ் நேத்து நான் உங்க எல்லாருமே AWS ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண சொன்னேன். அகைன் இன்னொரு பிக்சர் I will show. I will get some clear idea. Right. So okay. இத பாருங்க. இத பார்க்கும்போதும் you will get some clear picture. What is the difference between these three? Okay. See. Infrastructure as a service. அதுல யார் வராங்க பாருங்க. பிசிக்கல் சர்வர் யார் மேனேஜ் பண்றது? AWS. நெட்வொர்க்கிங் யார் மேனேஜ் பண்றது? AWS. உங்களுக்கு கிடைக்கிற சர்வர் ஸ்டோரேஜ் இதெல்லாம் யார் மேனேஜ் பண்றது? AWS. இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ல அவங்களுக்கு பிசிக்கல் சர்வர் இருக்கு, அதுக்கு மேல அவங்க நெட்வொர்க் கிரியேட் பண்றாங்க, அதுக்கு மேல விர்ச்சுவல் சர்வரையும் கிரியேட் பண்றாங்க. இது எல்லாமே யார் மேனேஜ் பண்றதுனா AWS மேனேஜ் பண்ணிக்கும். பட் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் போயிட்டா along with that you will get the OS also. Along with the OS க்கு மேல சில அப்ளிகேஷன் என்ன பண்ணிக்கலாம்? You can update. சில சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம், செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்க இல்ல AWS அப்டேட் பண்ணிக்கும். இது எல்லாமே AWS பாத்துக்கும். இதுதான் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். கடைசியா என்கிட்ட அப்ளிகேஷனை கொடுத்துருப்பா, நான் டைரக்டா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் AWS will provide software as a service. அப்ப இது எல்லாமே சேர்ந்தது சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட் வரைக்கும் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சர்வர் வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். Right? Fine. Right. So நேத்து நான் உங்களை அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பேன். So I will open my management console. Sign into the console. And already I have logged in. Let me log out actually. Sign into the console. Fine. See guys, இங்க sign in போனீங்கன்னா guys please be on mute. Okay. See, ரெண்டு வகையான யூசர் இருப்பாங்க AWSல. ரெண்டு யூசர், ஒன்னு வந்து root user, another one is IAM user. இந்த கிளாஸ் டைம் இருந்தா IAM user பத்தி பேசலாம், பட் I'm not going to talk about IAM user. I'm just going to talk about root user. AWSல நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் கொடுத்திருப்பீங்க, எல்லாருமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க தான் ரூட் யூசர். ரூட் யூசர்ன்றது யாரு? மோர் பவர்ஃபுல் யூசர். ரூட் யூசர்ன்றவங்க என்ன அர்த்தம்? மோர் பவர்ஃபுல் யூசர்னு அர்த்தம். நான் சொல்றேன்ல AWSல 200க்கும் மேற்பட்ட சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன்ல, அப்ப எல்லா சர்வீசஸையும் நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த யூசரா தான் நீங்க லாகின் ஆகணும்? ரூட் யூசரா தான் லாகின் ஆகணும். அப்ப IAM யூசர்னா என்னங்க, அது அப்புறம் பேசுறேன். பட் இப்போ ஜஸ்ட் நம்ம Facebookல லாகின் பண்றதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான் இங்க AWS லாகின் பண்றதுக்கு we have to use the root user. இப்போதைக்கு ரூட் யூசர்னா என்ன நினைச்சுக்கோங்க, இட்ஸ் a more powerful user. அந்த பவர்ஃபுல் யூசரால என்ன பண்ண முடியும்? AWSல இருக்கிற எல்லா சர்வீசஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட், இது இப்போதைக்கு போதும். ஸோ நேத்து நான் யூஸ் பண்ண யூசர் ஐடி, லெட் மீ யூஸ் இட். Okay, so my password is, I have given the password also. இப்போ நீங்க AWS ஓட ஒரு பேஜ்ல லேண்ட் ஆவீங்க. இந்த பேஜுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஜுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா அந்த பேஜுக்கு பேர் என்னது? AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கன்சோல் பேஜ்ல AWS ஓட எல்லா சர்வீசஸும் we can manage it. AWS சர்வீசஸ்ல எங்க மேனேஜ் பண்ணிருக்காங்களா? இந்த AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். இதுக்கு UI இருக்கு, GUI இருக்கு. இப்ப நம்ம ஏதோ ஒரு சர்வீஸ் வேணும்னு வச்சுப்போம். AWSல 200க்கும் மேற்பட்ட சர்வீசஸ் இருக்குன்னு சொன்னா, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சர்வீஸ் பேரு S3ன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. நம்ம இந்த சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு S3 அப்படின்னு டைப் பண்ணா போதும். யூ கேன் ஃபைண்ட் ரைட். S3ன்றது ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். S3ன்றது என்னது? ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். சப்போஸ் எனக்கு வந்து EC2ன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு AWSல. EC2 அப்படின்னு டைப் பண்ணா EC2ன்றது ஒரு சர்வீஸ், ஒரு கம்ப்யூட்டிங் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் சர்வரை இங்க இருந்து வாங்கிக்கலாம். Suppose I need a MySQL, you can type MySQL. You need to go for RDS னு இருக்கு. ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க. ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி AWSல நீங்க ஏதாவது ஒரு சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க எங்க போய் சர்ச் பண்ண வேண்டியதுதான்? டைரக்டா இங்க போய் சர்ச் பண்ண வேண்டியதுதான். ரைட். சரி, சப்போஸ் எனக்கு வந்து we have one service called Lambda ஒரு சர்வீஸ் இருக்கு.
LAMDA. அவ்வளவுதான். You will get the lambda service. Right? So இந்த மாதிரி AWS நான் சொன்னல 200க்கு மேற்பட்ட சர்வீசஸ் இருக்குன்னு. இந்த சர்வீஸை where you can get it? You can get it from this search box. அப்படி இல்லனா இந்த சர்வீசஸை கிளிக் பண்ணுங்க. AWS இருக்கிற எல்லா சர்வீசஸை பத்தி இன்ஃபர்மேஷன் இங்க புரிஞ்சிடும். AWS பாருங்க நிறைய கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. அனலிட்டிக்கல் சர்வீஸ், அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் சர்வீஸ், AWS காஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், பிளாக் செயின் சர்வீஸ், பிசினஸ் அப்ளிகேஷன் சர்வீஸ். இந்த கம்ப்யூட்டர் ஒரு சர்வீஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளதான் அந்த EC2 வருது. டேட்டாபேஸ் சர்வீஸ் இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா இதுல DynamoDB, Elastic Cache, RDS, இது மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்கு. If you go with the storage, right, I will show. Can you see storage ல போனீங்கன்னா S3 ன்னு ஒன்னு இருக்கும் பாருங்க. அது ஸ்டோரேஜ். இங்க பாருங்க. ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணுங்க. You can see the S3, ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். செக்யூரிட்டின்னு போனீங்கன்னா VPC ன்னு ஒரு சர்வீஸ் இருக்கும். இந்த மாதிரி அங்க ஒரு நிறைய சர்வீசஸ் இருக்கு. IAM, VPC, இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்கு. ரைட்? பட் இப்பத்துக்கு you just remember AWS offering more services. இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்வீசஸ் இருக்கு. அப்ப இந்த 200க்கும் மேற்பட்ட சர்வீசஸ் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு 10ல இருந்து 15 சர்வீசஸ் we should learn. 10 to 15 சர்வீஸ் நமக்கு தெரிஞ்சா more than enough. இருக்கிற எல்லா சர்வீஸஸும் எல்லாரும் பயன்படுத்துறது கிடையாது. எது மார்க்கெட்ல டாப் லீட்ல இருக்கோ அந்த சர்வீஸை we should learn. எது ஃப்ரீக்வெண்டா நம்ம பயன்படுத்துறோமோ அந்த சர்வீசஸ் நம்ம பயன்படுத்துறோம். AWS கொடுத்ததுக்காகவே நம்ம எல்லா சர்வீஸும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்டா? ஃபைன். சோ இந்த இடம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த இடமும் என்னன்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டா? Let me close it. Now if you come here, right hand side, இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல ரைட், இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா you can see many places, right? நார்த் வர்ஜீனியா USA ஒரு பிளேஸ், ஹோகியோ யூஎஸ்ல தான் இது ஒரு பிளேஸ், நார்த் கலிபோர்னியா, ஓரிகான், மும்பை இது இந்தியால, ஏசியால மும்பை, ஒசாகா, சியோல், சிங்கப்பூர், சிட்னி, டோக்கியோ, கனடால சென்ட்ரல். ரைட்? இந்த மாதிரி நிறைய விஷயம் இங்க பாக்குறீங்களே, என்னது இதெல்லாம்? இதெல்லாம் பேசிக்கலி we can call it as region அப்படின்னு சொல்லுவாங்க. What basically we can call it as region அப்படின்னுவாங்க. சரி, ரீஜியன்னா என்ன? What is region? ரொம்ப சிம்பிள் டேர்ம்ல சொன்னா ரீஜியன்ன்றது ஜியோகிராபிக்கல் லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரீஜியன்னா என்னது? ஜியோகிராபிக்கல் ஏரியா ஆர் ஜியோகிராபிக்கல் லொகேஷன். சரிங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, AWS இருக்கட்டும், இல்ல அஸ்யூரா இருக்கட்டும், இல்ல கூகுள் கிளவுடா இருக்கட்டும், அவங்க எல்லாம் உங்களுக்கு விர்ச்சுவல் சர்வர் கொடுக்குறாங்க. பட் எப்படி அவங்க விர்ச்சுவல் சர்வர் கொடுக்குறாங்க? அவங்களுடைய பிசிக்கல் சர்வர் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அவங்க பிசிக்கல் டேட்டா சென்டர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அந்த பிசிக்கல் டேட்டா சென்டர் மூலமா தான் அவங்க என்ன உங்களுக்கு தராங்க? விர்ச்சுவல் சர்வரை கொடுக்குறாங்க. அப்ப இந்த பிசிக்கல் டேட்டா சென்டர் எங்கோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்றல்ல, அது எங்க இருக்கு? ரீஜன்ல இருக்கு. AWS என்ன பண்ணிருக்கு? ஒரு ரீஜன்லயும் பல இடத்துல டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. நார்த் வர்ஜீனியால சில இடத்துல டேட்டா சென்டர் இருக்கு, ஹோகியோல பல இடத்துல டேட்டா சென்டர் இருக்கு. யாருக்குமே தெரியாது நார்த் வர்ஜீனியா எங்க இருக்கு. நார்த் வர்ஜீனியான்றது ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரில எங்க போய் நான் போய் டேட்டா சென்டர் தேட முடியும்? மும்பைன்றது ஒரு ஸ்டேட், அங்க போய் நான் எங்க போய் டேட்டா சென்டர் தேட முடியும்? பட் இந்த இடத்துலலாம் AWS என்ன சொல்லுது? டேட்டா சென்டர் இருக்குன்னு சொல்லுது. So AWSல we have global infrastructure. When AWS global infrastructure, right? எத்தனை ரீஜன் இருக்கான் தெரியுமா? AWSக்கு மட்டும் 31 ரீஜன் இருக்கு. 31 ரீஜன். இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் பாருங்க. 31, 4, 7, 10, 11, 14, 15, 16, 17, அதுக்கப்புறம் இங்க ஒரு 10, இன்னும் சில ரீஜன்லாம் வரல. அப்ப மொத்தம் இது மாதிரி எத்தனை ரீஜன் இருக்கா? 31 லான்ச் ரீஜன் இருக்கா. இந்த ஒவ்வொரு ரீஜனிலுமே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏசியான்னு எடுத்துக்கோங்க. ஏசியால மட்டும் எத்தனை ரீஜன் இருக்கு பாருங்க. ஏசியால மட்டுமே கிட்டத்தட்ட 6 ரீஜன் நான் பார்க்க முடியுது. டோக்கியோ, சிட்னி, சிங்கப்பூர், சியோல், ஒசாகா, மும்பை. இல்ல, இந்த ஒவ்வொரு ரீஜனுமே 2-3க்கு மேற்பட்ட அவைலபிலிட்டி ஜோனும் இருக்கு. அவைலபிலிட்டி ஜோன்ல தான் என்ன இருக்கு? we have a data center. ஒவ்வொரு ரீஜன்லயுமே என்ன இருக்கு? ஒவ்வொரு ரீஜன்லுமே we have a group of availability zones. Availability zones என்ன அர்த்தம்? அடுத்த கேள்வி வரும். availability zones என்னது? Availability zone is the place where AWS having data center. Having data center. Someone is asking, suppose ஒருத்தர் வந்து என்ன கேக்குறாங்க, where are you from அப்படி கேக்குறாங்க. I am saying that I am from Asia. I am from Asia. Answer தப்பா இல்ல? தப்புலாம் கிடையாது. I am from Asia தானே. But I am from Asia and தப்பு இல்லல்ல. I am inside the Asia only. Right? Suppose நான் US இருக்கேனா, if someone is asking where are you from, I will tell I am from US. Correct the answer.
ஆனா யூஎஸ்ல எங்க பர்டிகுலர் நான் சொல்லல, ரைட்? சோ அதான் ரீஜன். ரீஜன்ன்றது என்ன? அந்த டேட்டா செட்ல அந்த ரீஜன்ல இருக்குன்னு சொல்லுது. இந்த ரீஜன்ல we have many availability zone. இப்ப ரீஜன் எங்க இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா தெரிஞ்சிரும்ல ரீஜன் எங்க இருக்குன்னு. ரீஜன் எங்க இருக்குன்னு கேட்டா நீங்க இங்க பார்த்தா சொல்லிடலாம். எஸ் ஆர் நோ? ஆனா எங்க அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு கேட்டா யாராலுக்குமே பதில் சொல்ல முடியாது. ஒரு ரீஜன்ல 2ல இருந்து 3 இல்ல 4 அவைலபிலிட்டி ஜோன் AWS ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன்ல தான் என்ன இருக்கு? அந்த பிசிக்கல் சர்வர்ஸ் இருக்கு. பிசிக்கல் சர்வர்ஸ் இருக்கு. இந்த குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் இருக்கா? 99 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கா. இந்த 31 ரீஜன்ல ஒவ்வொரு ரீஜன்ல ஆவரேஜா 3 போட்டா கூட 99 அவைலபிலிட்டி ஜோன் வந்துரும்ல. எஸ் ஆர் நோ? கேன் யூ see here? இங்க AWS உடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேர்ல்டுல எங்கெங்க ரீஜன் இருக்குன்ற விஷயத்தை இவங்க கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. எங்கெங்க இது கனடா வெஸ்ட் கம்மிங் சூன், இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா? இன்னும் வரல. when you go here AWS US West, if you go here Bahrain, if you go here Melbourne, go here Seoul, this one Inchinica, right? So இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க AWS எங்கெங்க உங்களுடைய டேட்டா சென்டர் இருக்குன்ற ரீஜனை சொல்லிட்டானுங்க. ஆனா அவைலபிலிட்டி ஜோனை சொல்ல. அதனாலதான் AWS செக்யூர்டு. AWSல ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். எஸ் ஆர்? சப்போ ரீஜனுக்குள்ளதான் யார் வர்றது? அவைலபிலிட்டி ஜோன். ரீஜன்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் ஜியோகிராபிக்கல் ஏரியா. அந்த ரீஜனுக்குள்ளதான் என்ன பண்ணிருக்காங்க? 2 or 3 அவைலபிலிட்டி ஜோனை ஏற்படுத்திருக்காங்க. அந்த அவைலபிலிட்டி ஜோன்ல தான் என்ன இருக்கு? டேட்டா சென்டர் இருக்கு. ரீஜன் எங்க இருக்குன்னு சொல்லிடலாம், ஆனா டேட்டா சென்டர் எங்க இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா அவைலபிலிட்டி ஜோனுடைய இடத்தை யாருமே ரிவீல் பண்ணல. சோ ஏன் AWS இன்னைக்கு ஃபேமஸ்? இதனாலதான் 245 கண்ட்ரி அண்ட் டெரிஷரி சர்வ் அவ்வளவு பேருக்கு அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? சோ இங்க பாத்தீங்கன்னா AWS Global Cloud Infrastructure is the most secured, extensive and reliable cloud platform offering over 200 fully featured service from data center globally. எங்க இந்த டேட்டா சென்டர்லாம் இருக்கு? அவைலபிலிட்டி ஜோன்ல. எங்க அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு? இன்சைட் யுவர் ரீஜன். உங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களுடைய பர்டிகுலர் ரீஜனை செலக்ட் பண்ணிக்கலாம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் எனக்கு பக்கத்துல எந்த டேட்டா சென்டர் இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? மும்பை தான் இருக்கு. ஐ கேன் செலக்ட் மும்பை. சப்போஸ் நான் யூஎஸ்ல விர்ஜினியா பக்கத்துல இருக்கேன், அப்ப எந்த டேட்டா சென்டர் செலக்ட் பண்ணிப்பேன்? இந்த ரீஜனை செலக்ட் பண்ணிப்பேன். இப்ப இந்த ரீஜன்ல நம்ம கிரியேட் பண்ற சர்வர்ஸ் எல்லாம் எங்க இருந்து கிடைக்கும்? அந்த நார்த் விர்ஜினியால இருக்கிற அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கிற பிசிக்கல் சர்வர்ல இருந்து நம்மளுக்கு விர்ச்சுவல் சர்வர் கிடைக்கும். Yes, are you getting my point? Yes, sir. Yes. Yes, Dinesh. இப்ப நான் நார்த் விர்ஜினியான்னு செலக்ட் பண்ணிட்டா நான் கிரியேட் பண்ற விர்ச்சுவல் சர்வர் எங்க இருக்கிற பிசிக்கல் சர்வர் வந்து கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா நார்த் விர்ஜினியான்ற ரீஜனுக்குள்ள ஏதோ ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல இருந்து மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த விர்ச்சுவல் சர்வர் கிடைக்கும், ரைட்? You are creating the virtual server, but somewhere in the world, your physical servers exist. From there only you are getting the virtual machine. Will you able to understand that one? Yes. So, what is region? Region is nothing but just a geographical location. But in a region, we have 2 or more availability zone. What is availability zone? That is the place where the physical data center exists. What is the physical data center exists? Everyone knows where the region exists, but no one knows where the availability zone exists. Make sense? Yes. அந்த அவைலபிலிட்டி ரீஜன் தான் தெரியாதா, இல்ல அவைலபிலிட்டி ரீஜனுக்கு உள்ள டேட்டா சென்டர் பிசிக்கல் டேட்டா சென்டர் இருக்கிற இடம் தெரியாது? அவைலபிலிட்டி ஜோன்ன்றது சென்னை மாதிரி, சென்னையே தெரியாது, சென்னையில தான் இருக்கானே தெரியாதுல்ல. என்ன சொல்லிருக்காங்க? நார்த் விர்ஜினியால 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, பட் எங்க இருக்குன்னு சொல்லலையே. ஓகே. We know that region, but we don't know availability Zone. I'm correct? Yes, we know the region. Okay. That's what you are seeing Okay. here. Global Okay. infrastructure clearly says, right, where the region exists. But Okay. inside the region, where is your availability zone?
If you know where is the availability zone, then only you can find the data center, right? Yeah. That no one knows, only AWS knows. Okay. So I'm going to ask you two questions. Listen, suppose I am working, say I'm developing one application. I am the developer. So I'm the developer. I'm going to develop one application. Say what application? Say www.xxx.com or maybe say orientech.com. Orientech.com. For an example, I'm in India. As a developer, I'm in India. But what I'm saying, www.orientech.com, right? That application, where is the customer is exist? I'm saying customers exist in US. The application யார் பயன்படுத்த போறது? USA ல இருக்கிற கஸ்டமர் பயன்படுத்த போறாங்க. ஆனா டெவலப் பண்றது எங்க டெவலப் பண்றேன்? இந்தியால இருந்து டெவலப் பண்றேன். Right? Now, can anyone tell me AWS ல நான் எந்த ரீஜனை செலக்ட் பண்ணணும்? Indian region or USA region? US region. Can you quickly confirm which region I have to select? I am developing the application www.orientech.com. As a developer, I have to select some region, right? Then only I can able to develop the application. Where I should host my application? I should host my application on USA or India? Where is the physical server access? Where in that place we have See, to deploy. physical server. See, I'm in India. Okay. I'm in India as a developer, but the end user is in USA. The application பயன்படுத்த போறோம் USA. இப்போ நான் அந்த application டெவலப் பண்றதுக்கு எனக்கு சர்வர் வேணும். அந்த சர்வரை நான் AWS ல இருந்து வாங்க போறேன். இப்போ நான் ரீஜனை செலக்ட் பண்ணணும். இப்போ மும்பை ரீஜனை நான் செலக்ட் பண்ணட்டுமா இல்ல USA ல இருக்கிற ரீஜனை செலக்ட் பண்ணட்டுமா? Mumbai region. Mumbai region. Mumbai region select பண்ணணும். Answer is wrong. Remember. No, I have to select USA region only, right? Where is the customer exist? Customer exist in USA. அவங்க தான end user, அவங்க தான application பயன்படுத்த போறாங்க நாளைக்கு. அவங்க அப்ளிகேஷன் நாளைக்கு பயன்படுத்தும் போது அந்த அப்ளிகேஷன் நான் போயிட்டு மும்பை ரீஜனை யூஸ் பண்ணிட்டா லேட்டன்சி என்ன ஆகுறது? They will get the high latency, right? ரொம்ப டிலே ஆகும் அந்த அப்ளிகேஷன் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. When they have the low latency, then only they can able to use it, right? Yes or no? ஆனா டிப்ளாய்மென்ட் பண்ணல நம்ம ஃபுல் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றதுக்காக தான AWS ல போய் சர்வர் வாங்க போறேன். ஓகே தினேஷ். Then see, Netflix அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. Netflix என்ற அப்ளிகேஷன் USA ல ஹோஸ்ட் பண்ணிருக்கான்னு வெச்சுப்போம். ஆனா Netflixக்கு USA ல மட்டுமா கஸ்டமர் இருக்காங்க? இந்தியால இருக்காங்க, UK ல இருக்காங்க, கனடால இருக்காங்க, சைனால இருக்காங்க. Who will get the good performance? யாருக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அந்த அப்ளிகேஷன்? US ல இருக்கிற பீப்பிளுக்கு தான் நல்லா கிடைக்கும் when compared to Indian people. Because அந்த அப்ளிகேஷன் எங்க ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க? USA ல ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. Right? So leave it. Now I have another question. Say suppose I am the developer. I am developing one application. I am in India and my customer is in USA. My customer is in UK. My customer is in Canada. Europe. எல்லா இடத்துலயுமே என்னுடைய கஸ்டமர் இருக்கான்னு வச்சுப்போம். இப்ப நான் இந்த ரீஜனை செலக்ட் பண்ணணும். Which region I have to select? என்னோட அப்ளிகேஷன் ரிப்ளை பண்ணணும். எந்த ரீஜனை நான் செலக்ட் பண்ணட்டும்? இந்தியா ரீஜன் ஆர் USA, UK or Canada? If you don't want latency, you have to deploy in all three regions, right? No, we cannot do it that one. I'm not doing that one. So I have to deploy in only one region. Regions are separated. எல்லா users இருக்காங்க. நம்ம எந்த ஃபேக்டரை பார்க்கணும் அப்போ? Which factor I have to look? Which factor I have to look? More users, sir? Exactly. Where you have multiple customer, where you have a huge customer, more customer, high customer. In that particular place, I have to deploy my application. That time, say for an example, UK, you have more customer. Then what I need to do? I have to select the UK region. Even though you have a USA, you have a Canada, you have a India, but UK, you have a more customer. Then you have to select UK. அதுக்காக USA க்கும் கனடாவும் அப்ளிகேஷன் பார்க்க முடியாது கிடையாது. அவங்கள கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். But you have to deploy on where you have more customer. What if you have all three countries, if you have equal number of users? So that's more rare scenario, right? So more rare scenario. In that case, there is a concept called
there is a concept called edge location that I will come later. But Okay. as of now, yeah. Okay. You just keep it right where you have a more customer. Fine. I will tell you third. See, in real time, suppose for an example, you are in India and you are the developer. In India, you are the developer. And this application is going to used by, say, UK. But விஷயம் என்னன்னா, நீங்க தான் இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்றீங்க. இது ஒரு இந்தியனுடைய டேட்டா தான் யூகேக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஈவன் தோ அதிகமான கஸ்டமர் இருந்தா கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கம்பெனி இல்ல உங்க உங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஸ்ட்ராங் ரெகுலேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் மெடிக்கல் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், இல்ல பினான்சியல் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். அதை மற்ற கண்ட்ரிக்கு நீங்க ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்க. ஈவன் தோ ஹியூஜ் கஸ்டமர் யூகேல இருந்தா கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுல நிறைய பினான்சியல் ஓரியன்டான விஷயம் இருக்கு, மெடிக்கல் ஓரியன்டான விஷயம் இருக்குன்னா உங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இந்த டேட்டாவை மற்ற நாட்டுல நீங்க டிப்ளாய் பண்ணக்கூடாது, இந்தியாவில தான் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஸ்ட்ராங் ரூல்ஸ் ரெகுலேஷனா இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணும், அந்த அப்ளிகேஷனை அவங்களுடைய கண்ட்ரிலேயே டிப்ளாய் பண்ணிப்பாங்க. Are you getting my point? இந்த ஃபேக்டரியும் டிபெண்ட் பண்ணிருக்கு. சப்போஸ் சம் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆர் kind of medical information or sensitive information, I don't want to share this information outside the world, outside my country. That time that country may be have strong rules and regulation. Then what company will decide? They will deploy their application on their center, their region. Make sense? Yes. That time you shouldn't raise the question saying that, hey, there we have many customers, why are you not deploying into that particular region? The answer is maybe rules and regulation also matter. Fine. See, you know what is region now? Region is a geographical area where we have one or two or more availability zone. Inside the availability zone only we have a data center. From the data center only we have a server. From the server only you are getting the virtual server. This is what happening, right? This is what happened from your AWS. Yes or no? Now, I have another question. See, now we already சொன்னல்ல, say for an example, உங்களுடைய application வந்து நீங்க நார்த் வெர்ஜினியால டிப்ளாய் பண்ணிருக்கீங்க. யுஎஸ்ல நார்த் வெர்ஜினியால நீங்க அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த அப்ளிகேஷனுக்கு கஸ்டமர் எங்க இருக்காங்கன்னு சொல்றேன், யூகேல இருக்காங்க. Again, you have a customer in India also, or maybe Europe also. நிறைய இடத்துல என்ன இருக்காங்க, உங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்க. இப்ப இந்த அப்ளிகேஷனை யூஎஸ்ல இருக்கிறவனுக்கு லோ லேட்டன்சி, ரைட்? அவன் தானே லோ லேட்டன்சி, டிஸ்டன்ஸ் வந்து கம்மி. அப்ப அவனுக்கு எப்படி கிடைக்கும், கண்டிப்பா மோர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் when compared to other people, right? யூகே, இந்தியா, யூரோப் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன அதிகமா கிடைக்கும், அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். மேபி ஸ்பீடுன்னு எடுத்துக்கங்களேன். சே ஃபார் an எக்ஸாம்பிள், ஐபிஎல் மேட்ச் போகுது. ஐபிஎல் மேட்ச் வந்து ஒரு டெலிவிஷன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த டெலிவிஷன் வந்து எதுல ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க, சே யூஎஸ் ரீஜன்ல ஹோஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸ்டார் டிவில ஸ்டார்ல பாக்குறீங்க அந்த கிரிக்கெட் மேட்ச். இப்ப அவன் வந்து என்ன பண்றான், ட்விட்டர்ல போயிட்டு முன்னாடியே ட்வீட் பண்ணிடுறான் saying that இந்தியா won the match or பாகிஸ்தான் won the match something. அப்ப எப்படி அவனுக்கு மட்டும் மேபி முன்னாடியே மேட்ச் முடிஞ்சிருக்கும், அவங்களுக்கு லேட்டன்சி வந்து கம்மியா இருக்கு, அதனால சீக்கிரமா அவங்களுக்கு விட தெரிஞ்சிச்சு. பட் நம்மளுக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். ரைட்? சி, இப்போ யூகே, கனடா, இந்தியா, யூரோப்க்கு என்ன கிடைச்சிருக்கு, they are getting the high latency, right? Distance அதிகம் இருக்கிறதால மேபி அந்த டேட்டா வரதுக்கு லேட்டா இருக்கலாம். You may think like இல்ல எனக்கு சிங்க் ஆகுது, but that is not happening in the real time. பட் இதை எப்படி AWS ஹேண்டில் பண்ணுது, அதான் கேள்வி. AWS இதை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னா, they are introducing one new word called edge location. They are introducing some new word called edge location. சரி, edge locationனா என்ன அர்த்தம்? edge locationனா என்ன அர்த்தம்? AWS என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், AWS ஒவ்வொரு ரீஜன்லயும் 2 or 3 அவைலபிலிட்டி ஜோன்ல பிசிக்கல் டேட்டா சென்டர் இருக்குல்ல. இந்த அடிஷன் டு இட் பல இடத்துல எட்ஜ் லொகேஷன் ஏற்படுத்திருக்காங்க. எட்ஜ் லொகேஷன் என்னது, எட்ஜ் லொகேஷனா கேட்சிங் டெக்னாலஜியை பயன்படுத்திருக்காங்க. சம் கேட்சிங் டெக்னாலஜியை பயன்படுத்திருக்காங்க. சரிங்க, அது நீங்க கேட்சிங் என்னன்னு தெரியல உங்களுக்கு. வாட் இஸ் கேட்ச்? சே ஃபார் an எக்ஸாம்பிள், உங்க மொபைல் எடுத்துக்கோங்க. அதுல நீங்க facebook.com டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூசர் நேம் கேட்கும், பாஸ்வேர்ட் கொடுக்கும்.
லாகின் பட்டன் கொடுத்த உடனே ஒரு 10-15 செகண்டுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் வருமா? ஆனா ஒருவேளை லாக் அவுட் ஆகுச்சோ இல்ல அப்படியே அப்ளிகேஷன் இருக்கு, அடுத்த நாள் நீங்க திருப்பி லாகின் பண்ணும்போது இமிடியேட்டா கிடைச்சிருக்கும். பாத்திருக்கீங்களா அந்த பேஜ்? ஏன்னா அந்த அப்ளிகேஷன் என்ன ஆயிடும், உங்க மொபைல்ல கேட்ச் ஆயிடும். அந்த அப்ளிகேஷன் ஆயிடும், உங்க மொபைல்ல கேட்ச் ஆயிடும். அப்ப அடுத்த டைம் என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் வெரி ஃபாஸ்ட். தி ரீசன் பிகாஸ் ஆல்ரெடி நீங்க அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டீங்க. அப்ப அந்த அப்ளிகேஷனோட டேட்டா என்ன ஆயிட்டு இருக்கும், உங்க மொபைல்ல கேட்ச் ஆயிட்டு இருக்கும். Guys, did you observe this one? Yes, yes. Catch In the memory. same way, AWS என்ன பண்ணிருக்கு, பல இடத்துல கேட்சிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி எட்ஜ் லொகேஷன் ஏற்படுத்துறாங்க. எதுக்காகனா இந்த யூஎஸ்ஏல இருந்து அந்த டேட்டா வரதுக்கு லேட் ஆகும்ல, அந்த டேட்டா எங்க கேட்ச் ஆயிடும், எட்ஜ் லொகேஷன்ல கேட்ச் ஆயிடும். அடுத்த வாட்டி யூசர் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது திருப்பி ஒரு வாட்டி இங்க போய் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது, எட்ஜ் லொகேஷன் வந்து எடுக்கும். The data will be getting, it is getting from edge location, thereby the performance will be very higher. The performance will be very higher. Are you getting my point, guys? Yes. 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 So adanalada the global infrastructure you can find a word called, I can show here. Is that edge location? Can you see here? 400க்கும் மேற்பட்ட edge locations also available. We have a region. Inside the region, we have a 2 or more availability zone. And along with that, we have a edge location. Edge location எதுக்காக? நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்றவங்க யூஎஸ்ஏல மட்டும் அவங்களுக்கு குட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கூடாது, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கணும், யூகேல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும், யூரோப்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும். அதனால என்ன பண்ணிருக்கு AWS, பல இடத்துல எட்ஜ் லொகேஷனை ஏற்படுத்திருக்காங்க. அது மூலமா அங்க இருக்கிற டேட்டா ஃபர்ஸ்ட் எட்ஜ் லொகேஷனுக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்த வாட்டி நான் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது திருப்பி யூஎஸ்ஏக்கு போய் எடுக்காது, கேட்சிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி எங்கிருந்து இமிடியேட்டா எனக்கு டேட்டா கிடைச்சிரும். I will get the data from the edge location. Make sense, guys? Yes, Dinesh. But in the edge location and the catching, அதுக்கு ஒரு limitation இருக்குங்க Dinesh. Yes, we have a limitation also, but again AWS is providing, but 100% ரீச் ஆகலனா கூட 80-70% லேட்டன்சியை கம்மி பண்ண முடியும். But compared to users, still UK அவங்களுக்கு டிலே தானே இருக்கும் அப்போ. இருக்கும், but not that much. Without edge location, that's more. Okay. Latency கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும். Okay. இது எட்ஜ் லொகேஷன் பிக்கப் பண்ணிருக்கிறது, எட்ஜ் லொகேஷன் வச்சிருக்கிறது முன்னாடி இருக்கிற டேட்டா டக்கு நமக்கு கிடைச்சிடும். அதனால லேட்டன்சி will be reduced. Any questions so far, guys? அப்போ வந்து இந்த இது எங்க பிளேஸ் பண்ணுவாங்க அந்த availability zoneல? We don't know. Again, edge location also separate place. We don't know where it is available. எந்த ரீஜன்ல இருக்க கூட கண்டுபிடிக்க முடியாது. தெரியாது. Yes. பட் 400க்கும் மேற்பட்ட எட்ஜ் லொகேஷன் இருக்கு. அது மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கே தவிர அவைலபிலிட்டி ஜோனோ எட்ஜ் லொகேஷனோ எந்த இடத்துல இருக்குன்ற விஷயத்தை AWS இது வரைக்கும் யாருக்கும் ரிவீல் பண்ணல. Any questions so far? Everyone, quick confirmation. No questions. So today நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, what is public cloud, what is private cloud. Public cloudன்றது AWS, private cloudன்றது data center. அடுத்தது நம்ம பார்த்தது 3 வகையான சர்வீஸ் AWS ப்ரொவைட் பண்ற சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கு முன்ன, அதாவது விர்ச்சுவலைசேஷன் வரைக்கும் கிடைக்குது. பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்னா விர்ச்சுவலைசேஷன் along with சாஃப்ட்வேர் அப்டேட் ஆர் செக்யூரிட்டி அப்டேட். மூணாவதா இருக்கிறதா சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், எல்லாமே கிடைச்சது டைரக்டா போய் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணிக்க வேண்டியதுதான், யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருந்தா லாகின் பண்ண வேண்டியதுதான். தேர்ட் சர்வீஸ். இது 3 வகையான சர்வீஸுமே AWS ப்ரொவைட் பண்ணுது. அடுத்தது நம்ம AWS குள்ள வந்தோம். உள்ள வந்துட்டு ஒரு சர்வீஸ் எப்படி சர்ச் பண்றது அண்ட் along with that how to work with the region, availability zone and edge location. Region geographical area, availability zone எங்க physical server இருக்கோ அது availability zone. கேட்சிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி எட்ஜ் லொகேஷனை ப்ரொவைட் பண்றாங்க. எதுக்காக? லேட்டன்சியை கம்மி பண்றதுக்காக, பர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்துறதுக்காக. Fine? Yeah, fine. Clear, sir.
ஃபைன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க, ஒரு வாட்டி தியரிட்டிக்கலா பாருங்க, இன்னும் ப்ராக்டிக்கலா எதுவுமே ஆரம்பிக்கல. ஸோ லெட் ஸ்டார்ட் டுமாரோ. பட் ஆஸ் ஆஃப் நோ பப்ளிக், private, 3 different services. Along with that, just to work with your region, availability zone and edge location. மற்ற விஷயத்தை will discuss tomorrow guys. Fine. Any question? இப்ப எடுத்த வரைக்கும் PDF கொடுக்கமா? I shared your notes right yesterday. நேத்து நோட்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? Yes. இன்னைக்கு எடுத்த கிளாஸ் உடைய நோட்ஸுமே உங்களுக்கு நோட்ஸ் கிடைச்சிரும். And again I will share your documentation also. PDF நான் ஷேர் பண்றேன். இது வரைக்கும் எடுத்தது. ஓகே சார். இப்ப நடத்துன வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. Otherwise we'll discuss tomorrow. No, sir. We are good. Okay. Okay guys, thank you. Bye. Thank you. Thank you, sir. Thank you. தேங்க்யூ சார். Okay, sir.